கும்பராசி கும்பலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த கும்பத்தை பொறுத்தவரையும் தைரியக்காரகனான செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு, இந்த கோச்சாரம் எப்படி இருக்க போகுது? இந்த மே 16ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் ரொம்ப நாட்கள் கழிச்சு கும்பத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் இளைய சகோதரம், செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டுமே தான் தொழில், செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டுமே தான் கர்மா. இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சுருக்கக்கூடிய செவ்வாயோடைய ஆட்சி பலம் பெறக்கூடிய பலன்கள் இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு எப்படி இருக்க போது? ஃபஸ்ட்டு இவங்க யார், இன்றைக்கி என்னென்ன சூழ்நிலைகள் இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க, இதனால் என்ன ஒரு தாக்கங்கள் இருக்குது நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல கும்பம் அப்படின்னா, உனக்கு என்னப்பா நீ சந்தோஷமாக இருக்க, நானும் பார்த்துட்டேன், இவன் எப்போவுமே கஷ்டப்படாமல் இவனுக்கு தேவையானது எல்லாமே சொகுசாக இவனுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் கும்பத்தை பொறுத்தவரையும் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். பார்த்தாலும் பார்க்கலாலும் நம்ம எப்படி வாழ்கிறோம் வாழல அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்த உடனே இவங்க ஒரு நல்லா இருக்கிறாங்க, இவங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பலரால் உடனே கண்ணு வச்சு பார்க்கக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு இது 11வது ராசிங்கிறனால இவன் பிறக்கும்போது இருந்தே சந்தோஷம்தான்ப்பா, இவன் பிறந்ததுக்கப்புறம் சந்தோஷம், இவன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற பேர் பெற்றிருக்கக்கூடிய ராசி யாருன்னா கும்பம். ஆனால் நிதர்சனமான உண்மை அதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கி எல்லா ராசியை விடவும் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசி. இன்றைக்கி பாருங்கள், போகிறவன் வரவன்லாம் கருத்து சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். நம்ம அவங்க வீட்டுக்கு துளியுமே நமக்கு பிரயோஜனம்லாம், அவன் வீட்டுக்கு நான் ஒரு நாள் கூட சாப்பிட போனது கிடையாது, எதுவும் பண்ணதில்லை. நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை, அட போங்கடா அப்படின்னு ஒதுங்கி போனாலும் பிரச்சனை. உனக்கு என்னப்பா பணம் கொட்டி கிடக்குது, நீ என்னப்பா சந்தோஷமாக இருக்க, உனக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, நீ ஏன் அழட்டிக்கிற, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இன்றைக்கி அதிகமாக நீங்கள் அட்வைஸ் கேட்குறவங்க கிட்டேருந்து நீங்கள் பெறக்கூடிய ஒரே விஷயமா இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நிறைய வாழ்க்கையில் ஏமாந்துருக்கீங்க. யார்கிட்ட ஏமாறணுமோ அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துக்கிட்டையும் ஏமாந்து நிற்கிறீங்க. இன்றைக்கெல்லாம் எல்லாருமே உங்களை கண்டபடி பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு இவனெலாம் ஒர்த்து இல்லையா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உங்களை பேசிட்டு போயிட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பாதிப்பு. கடவுள் துணை இருக்காருன்னு ஒரு நாட்களும் கடந்து போயிட்டே இருக்கீங்க. இனியாச்சு எனக்கு அடையாளம் உயருமா, நான் யாருன்னு தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குமா, நேரம் தவறாமல் ஒரு நாட்களும் என்னுடைய கடினமான உழைப்பால் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்துட்டுருக்கேன், இன்றைக்கி ஏன் மேடம் எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்த கும்பராசி கும்ப லக்னம் எல்லாமே இன்றைக்கி கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ராசிநாதன் ராசிக்கு 2ல் ராசியில் ராகு. இதுக்கு மேலே வாழ்க்கையை புரட்டி போட்டாத ஒரு விஷயங்கள் நடந்ததே இல்லை. இந்த ஜென்ம சனி கூட எங்களுக்கு பாதிப்பு இல்லை, இந்த ஜென்ம ராகு மடம் சொல்லவே முடியாத அளவுக்கு காலையில் ஒன்று நினச்சோன்னா சாயந்தரம் அதுக்கு அகெயின்ஸ்டாக மாறுறது. லக்ஸுரி எதுவுமே இல்லை, ட்ரெஸ்ஸிங்ஸு எதுவுமே இல்லை, நானாகவே இல்லை, ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. எங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம், இனம் புரியாத பயம். இதெல்லாம் என்ன நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோனோ அதெல்லாமே டெய்லியுமே நடக்கக்கூடாது. அப்படி ஒரு நெகட்டிவான தாட்ஸ் அப்படிங்கிறது மைண்டை பொறுத்த வரையும் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை. நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம், அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தோம், உங்களுக்கு மனம் சார்ந்த பாதிப்புகள் வரப்போகுது, அதனால் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் யோசிக்காமல் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுத்து அதன் மூலியமாக பெரிய பொருளாதார பாதிப்புகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு காத்துட்ருக்கு. அவருடைய ராசி பார்த்திங்கன்னா கும்பம், அவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா வேறு. அப்போ நம்ம சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தோம், ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலங்கள், அதாவது நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ணி இந்த காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட கூட இருக்கக்கூடிய நபரால், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் பண்ணக்கூடாத ஒரு தொழில், அவருக்கு வரக்கூடிய தசா புத்தி ரொம்ப சுமாராக ஒரு 6 to 7 மாத காலங்கள் மட்டும்தான் அந்த தசா புத்திகள் இருந்தது. அப்போ அந்த 6 மாத காலங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய பொருளாதார பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்கிறது தெளிவாக சொல்லியும் அவர் அந்த ஜாதகர் தொழிலை பெரிய அளவுக்கு ஆரம்பித்து அந்த 6 மாத காலங்களில் பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் லாஸு, எது போகக்கூடாது உடனே காசு போகும்னு சொன்னவோம் அதே தொழிலில் இறங்கி உடனே காசு போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கிட்டத்தட்ட 20 to 30% விற்று அந்த கடனை அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான், ஒரு விஷயங்கள் தான். அவரோட ராசி மட்டும் கும்பம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகலை. அவருடைய பிறந்த காலம், அவருடைய டைம், தசா புத்திகள் அனைத்துமே நெகட்டிவாக அன்றைக்கி நமக்கு இண்டிகேஷன் பண்ணிச்சு. உதாரணத்துக்கு இந்த டைம் வரையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொருத்தர் தூண்டுதல் பேரில் நீங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை தடமாறி போகிறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, பணம் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த டைம் காலங்கள் வருது, அவரை ஒருத்தர் உசுப்பி விடுறாரு, அதனால் அவர் பெரிய தொழிலில் பாதிப்பு அடைகிறாரு. இன்றைக்கி நம்மக்கிட்ட
இவ்வளோ நஷ்டமாச்சு, இதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற கேட்டார். பிரசன்னத்தையும் ஜாதகத்தையும் போட்டு அதுக்கு உண்டான பதிலை சொன்னோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் தான். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ராசியை பேஸ் பண்ணி ஒரு 20 to 30% மட்டுமே பொருந்தும். லக்னம் யார், லக்னாதிபதி அது அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளை என்ன சொல்லுது, ஒரு விஷயமா காதல், அது எந்த அளவுக்கு, கல்யாணமா அது எந்த அளவுக்கு, தொழிலா அது எந்த காலங்கள் வரையும், எந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு எதுவரையும் கிடைக்க போகுது, எந்த நேரத்தில் நம்ம அதிகமாக போராடணும், இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் எடுத்து சொல்கிறது தான் அது பிரதிபலிக்கும். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே ராசிக்கு உண்டான பொதுவான பலன்கள் தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ரொம்ப நாட்கள் கழித்து 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கே வராரு. இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். பொதுவாக சனி லக்னத்துக்கு செவ்வாய் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் பண்ண மாட்டார், செவ்வாய் லக்னத்துக்கு சனி பெருசாக ஒரு பாசிட்டிவ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அது பொது பலன்கள் தான். அப்போ தைரியத்தை கொடுக்கணுமா, இந்த ராசியை பொறுத்தவரை செவ்வாய் பலமாக இருக்கணும். தொழிலை கொடுக்கணுமா, செவ்வாய் தான் ஃபஸ்ட்டு, சனீஸ்வர பகவான் 2வது. காரக கிரகம் எப்பொழுதுமே 2ல் தான் நிற்கும், பாவக கிரகம் மட்டுமே தான் பேசும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. அப்போ இன்னைக்கு செவ்வாய் தொழில் ஸ்தானத்தோடு சம்மந்தப்படுறதுனால நிறைய தொழிலில் வந்து என்னால் நடத்த முடியல மேடம். சனி ராசி அப்போ என்ன, தன்னுடைய வேலைக்காரங்களை நினச்சி கவலைப்படுவாங்க. அப்போ 20 பேர் எங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம், 25 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த குடும்பம் என்ன நம்பி தான் இருக்குது, நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்களாம் என்ன ஆவாங்கன்னு தெரியாமையே நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்த ஜாதகங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தொழிலை நடத்திட்டே இருக்காங்க. அந்த வேலைக்காரங்களுக்காக தொழில் நடத்துறது, அந்த வேலைக்காரங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த மாதிரி யார் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்பம், இந்த மகரம், இந்த 2மே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். மகரத்தை விட கும்பம் என்ன, அவங்க சொகுசாக வைக்கிறதுக்கு 10,000க்கு வேலை செஞ்சா இருந்தால் 16,000 எடுத்துகிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க, சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த உழைப்பாளி ராசின்னு சொல்கிறதுனால, இந்த உழைப்பாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி இதுதான். உன்னோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது, இந்தா பணம் அப்படிங்கிறத உடனடியாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரே ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் தான். இன்றைக்கி அவங்களுக்கு 1000 கஷ்டம், இன்றைக்கி ஜென்ம ராகு, நிறைய வட்டிக்கு பணம் வாங்குறாங்க, இருந்தாலும் தன்னுடைய லேபர்ஸ் எப்படி வச்சுக்கிறாங்க, தன்னை விட ரொம்ப சிறப்பாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பம் தான். அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய தொழில் சார்ந்த இருக்கக்கூடிய லாஸ், இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையும். அதே போல் 3ஆம் அதிபதி பலமாக இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் விலகும். யாரும் சொன்னாலுமே இந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ஆக மாட்டேன். 7ல் வந்து கேது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இதை டைவர்ஸில் போய் எண்ட் ஆயிருமா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்து ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னா அது ராகு கேது தான். அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் இல்லாமல் ஒரு பிரச்சனை சுமூகமாக முடியாமல் ஒரு லாங் டைம் இழுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு கேது தான். அப்போ அந்த ராகு கேதுவோடைய சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடத்துனவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பிரச்சனையுடைய தாக்கம், வீரியம் எல்லாம் 3ல் ஒரு வளம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக குறையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நிறைய துணிச்சல், தைரியம், செயல்திறன், வேகம், விவேகம், நிதானம், எந்த ஒரு விஷயத்தையும் நாசுக்காக பண்ணாமல் வெளியே ஓப்பனாக பேசுகிறதுனாலேயே நிறைய அவங்கள விட்டு கைமீறி போயிடுது கும்பத்துக்கு. இன்றைக்கெலாம் மத்தளத்துக்கு 2 இடி மாதிரிங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் காலையில் ஒன்று நடக்கிறீங்க, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றிட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சிகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா முயற்சி இந்த நேரத்தில் பலன் அளிக்காது. ராசியில் ராகு இருக்கும்போது எந்த பிளானட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி சூழ்நிலை. ஏன் இந்த கஷ்ட நேரத்துலையும் எனக்கு நல்ல நேரம் ஏன் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பார்க்குறாரு. அதனால் அந்த தடையெல்லாம் வந்து சின்னது தான், நம்ம தாண்டி அதை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை யார் கொடுக்குறாருன்னா குரு. இதே குரு பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சோர்ந்து விழுந்துருவீங்க. இன்னைக்கு சிம்மராசி எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அந்த அளவுக்கு இன்னைக்கு கும்பம் கஷ்டப்படாததுக்கு ஒரே காரணம் இந்த குரு பார்க்கறதுனால தான். இப்போ 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ராஜா மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்டை இந்த குரு தான் கொடுக்குறாருங்கிறத மறந்துடவே கூடாது. இந்த ராசியை பொறுத்தவரையும் குரு ஒரு தலை சிறந்த ஒரு யோகாதிபதி. குரு நல்லா இருந்தால் தான் பணம், குரு நல்லா இருந்தால் தான் சந்தோஷம், குரு நல்லா இருந்தால் 2வது திருமணம், குரு நல்லா இருந்தால் மட்டுமே தான் பொருளாதாரம். இந்த மாதிரி பல விஷயத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரு ராசியை பார்க்கறதுனால எல்லா தடைகள் இருந்தாலும் தடைகள்லாம் உடைச்சிட்டு வெளியே வரக்கு, புதிய பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும், அதே போல் கேந்திரத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது, மன சிந்தனை அப்படிங்கிறது இனி நிறைய படிப்படியாக விலகிறதுக்கு காத்துட்ருக்கு. வெற்றி பெறுவானா, நான் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கேன், அரசியல் சார்ந்த முயற்சியில் இருக்கேன், நிறைய பேரும் புகழும் வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அதன் மூலியமாக நிறைய போராடுறேன், நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, அரசாங்க வேலைக்கு கிட்டத்தட்ட இந்த கடைசி மார்க் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப பாசிட்டிவான
ரொம்ப ஒரு யோகமான செயல்படக்கூடிய காலமாக கண்டிப்பா இருக்கும். குழந்தை சார்ந்த கவலைகள் இருந்துட்டே தான் இருக்கும். கும்பத்த பொறுத்தவரையும் இன்னைக்கு சந்திரன் மேல ராகு வரும்போது, குழந்தைகள் மேல எரிஞ்செரிஞ்சு விழுகிறது, இல்ல குழந்தைகள பார்த்தாவே நமக்கு வந்து வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், இது மாதிரி எல்லாமே தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு, இனி இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் சார். தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான். ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரதிபலன குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி.